இப்போ இதுவுமே சிரப்ஸுக்கு வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சிரப்ஸ் இருக்குது. அது மாதிரி அதே மாதிரி அல்டர்னேட்டிவ் பீமை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டாப்பில் தான் அல்டர்னேட்டிவ் கொடுக்கணும். அதே இது காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 4 சைடுமே நம்ம வந்து அல்டர்னேட்டிவ் கொடுத்துக்கலாம். ஆனால் பீமை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே பாட்டத்தில் நம்ம வந்து சிரப்ஸ் வரக்கூடாது. எல்லாமே டாப்பில் தான், அது ஒன்று விட்டு ஒன்றுன்னு மாற்றி கொடுக்கணும். அதோட ஸ்பேஸிங் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 6 இன்ச்சு கொடுத்துருப்போம். அந்த 6 இன்ச்சு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இதுலேயுமே கரெக்டாக ப்ராப்பராக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ இது எல்லாமே இப்போ டாப் ராடு கரெக்டாக இருக்கா, பாட்டம் ராடு கரெக்டாக இருக்கா, அந்த சிரப்ஸோட ஸ்பேஸிங் கரெக்டாக இருக்கா, இந்த ஊக்கோட பெண்டு கரெக்டாக இருக்கா, அது மாதிரி எல்லா கார்னருமே வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னா இந்த எள்ளு. இப்போ இந்த எள்ளு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொக்கி மாதிரி பிடிச்சிக்கணும். நம்ம அந்த காங்கிரீட் போட்ட உடனே இங்கே ஒரு நம்ம லோடு கொடுத்தையில இது வந்து இங்கிட்டு வராமல் மூவ் ஆகாமல் இந்த எள்ளு வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பிடிமான மாதிரி பிடிச்சிக்கணும். ஸோ அந்த இதுக்காண்டி இது வந்து ஒரு பேசிக்ஸான ஒரு புரிதலுக்காண்டி சொல்கிறேன். இது நிறைய செக்சுரல் டிசைனிங்கில் நிறைய இருக்குது. சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேளை இங்கே நம்மளுக்கு வந்து த்ரூ ராடாக வருது அப்படின்னா பிரச்சனை இல்லை. இப்போ உதாரணத்துக்கு இந்த ராடு வந்து அங்கே ஒரு எள்ளு போட்டிருக்கோம், சென்டரில் வந்து த்ரூ ராடாக வருது. ஆனால் இந்த ராடு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து சென்டரில் வந்து த்ரூ ராடாக வரல. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா அங்கேயுமே நம்மளுக்கு இந்த மாதிரி எள்ளு வளைச்சிடும். அங்கேருந்து வர ராடை டாப்லேயும் எள்ளு வளைச்சிடும், பாட்டத்துலையும் எள்ளு வளைச்சிடும். இது ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? ஸோ ஒரு வேளை த்ரூ ராடாக போகுது அப்படின்னா கட் பண்ணி போடணும்னு அவசியம் கிடையாது, த்ரூவாகவே போடட்டும். ஒரு வேளை நம்மளுக்கு வந்து ஸ்டீல் வந்து கட் பண்ணி போட வேண்டிய சூழ்நிலை வந்தது அப்படின்னா அங்கேருந்து வரக்கூடிய ராடு அந்த காலத்தில் வந்து இந்த காலத்தோடு தான் நிப்பாட்டணும். அதையும் நம்ம வந்து எள்ளு வளைச்சி போட்டணும். சரிங்களா? அது மாதிரி பெண்டிங்கில் எல்லாத்தையுமே ஒரே இடத்துல நம்ம வந்து லேப் கொடுக்கக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு இங்கேயே நம்மளுக்கு வந்து இப்போ ஸ்டீல் கிடக்கு, ஒரு 10 அடி துண்டு 2 துண்டு கிடக்கு, நம்மளுக்கு இங்கே வந்து ஒரு 20 அடி ஒரு 16 அடி தேவைப்படுது அப்படின்ட்டு சொல்லி எல்லா துண்டையுமே ஒரே சென்டர்லேயும் நம்மளுக்கு வந்து லேப்பை போட்டக்கூடாது, கார்னர்லேயும் லேப்பை போட்டக்கூடாது. லேப்பு இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து போடணும் அப்படின்னா அதுவுமே நிறைய டிசைன், டாப்பில் வந்து சென்ட்ரு, பாட்டத்தில் வந்து நம்ம வந்து கார்னரு அப்படிங்கிற மாதிரி நிறைய டிசைனிங்ஸ் இருக்குது. ஸோ அதுவுமே ஒரு இன்ஜினியருக்கு தான் நம்மளுக்கு வந்து தெரியும். சரிங்களா? ஸோ அதனால் ப்ராப்பராக ஒரு இன்ஜினியர் கன்சல்ட்டிங்கோட பண்ணுங்கள், செக்சுரல் டிசைனிங் வாங்கி பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்து தான் நம்ம வந்து கவனிக்கணும். அது மாதிரி காலத்தை பற்றி யாருனே நான் சொல்லியிருக்கேன். அந்த லேப்போட டிஸ்டன்ஸ் எல்லாமே நான் அந்த காலம் வீடியோவில் போட்டிருக்கேன். தேவை அப்படின்னா நீங்கள் காலத்தில் பார்த்துக்கோங்க. நம்ம யாருனே சொன்ன மாதிரி நீங்கள் வந்து பிளானை எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புனீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான செக்சுரல் டிசைன் நாங்கள் ரெடி பண்ணி அனுப்பிடுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.